அந்த ஏவிஎம் வந்து இன்னைக்கு நிற்கிற காரணமே வந்து சரவணன் சார் தான். பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பாலியில் கேட்டு ஒரு சாங் ஃபஸ்ட்டு பாட்டு அதான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஸ்பாட்டில் ஒர்க் பண்ண ஐயப்பன் கோயில் வாசல் தான் அந்த சாங் இருக்கும். அதான் என்னோடய முதல் கேரியர் சினிமாவில் காலை வச்சுது. அவர் எப்போ இப்படி ஸ்டைலாக தான் இப்படி மியூசியம் முறுக்கி தான் பேசிகிட்டு இருக்காரு. யோ என்ன படம் எப்படியா இருக்குது சார்? படம் நல்லா இருக்குது சார். நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், ஒருத்த படம் கிளைமேக்ஸ் சரியில்லைன்ட்டான் யார்கிட்ட. இப்போ ஆனந்த் பாபுக்கு ஃபோன் பண்ணுறேன், சரவணா நீ நேராக வீட்டுக்கு வா. நீ சரி நான் வீட்டுக்கு போய் வீட்டில் நாகேஸ்வரம் பெரிய வீடு சேமியசூரில் இல்லை பங்களாவில் போகிற வெளியே நின்றுட்டுருக்கு. அப்படியே எனக்கு அடையாளம் இல்லை. சரோ வா சாரோட காலேஜ்கிட்ட பாபு போடுற மாதிரி என்ன பார்த்தா மொட்டை அடிச்சுட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது படம் பெரும்புள்ளி எங்களுக்கு பெரிய ஃபெயிலியரான படம். அப்போ தேர்டு ஒரு படம் நான் பேச நினைப்பதாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே இருக்காது, யாருக்கு ஆனந்த் பாபுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ஊட்டியில் ஷூட்டிங்கே வரமாட்டார் அவர். சரி, படம் முழுக்க ஊட்டி தான். அந்த பிரியமான தொழில் தப்பான ப்ரொடியூசரை சூஸ் பண்ணதுனால இந்த படம் வந்து ட்ராப் ஆச்சு. ராஜா சார் ரொம்ப வருத்தப்பட்டார். 9 சாங் போட்டு கொடுத்தேனே உனக்கு இப்படி பண்ணிட்டே ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நான். இளையராஜா சார் தாலி எடுத்து கொடுத்து இது கல்யாணம் பண்ண வச்சார். நான் ஒரு 25 இயர்ஸ் 24 இயர்ஸ்லேயே நான் டைரக்ட் பண்ணுறது, அவர் வந்து மியூசிக் பண்ணார். இப்போ வந்து அப்பா இந்த வாட்டி சரவணன் சாரை வந்து தலைமையில் கல்யாணம் நம்மளுக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஏஎம் சரவணன் சார் தலைமையில் போய் இளையராஜா தாலி எடுத்து கொடுத்து ஒரு கிராண்டாக நடந்த கல்யாணம். அது எல்லா இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேரும் வந்து பார்க்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலாக பார்க்குறோம். யாரையும் வந்து மேலே கீழெல்லாம் பார்த்து இவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அப்படி கிடையாது. எல்லோரும் ஈக்குவல். என்ன அவங்க வீட்டு கல்யாணத்தில் அவங்க வீட்டு வேறு விசேஷமாக இருந்தாலும் போய் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணட்டும் அதை பண்ணிட்டு வரும். அப்புறம் சரவணன் சார் மேலே கீழே பார்த்தாரு, எப்படி பாருங்க நான் நல்லா இருக்கேன் சார். வாத்தியார் போட்டு இந்த ஜர்கின் போட்டுட்ருக்கேன். அன்பேவாலா எம்ஜிஆர் போட்டு இந்த ஜர்கினே தான் அதை எடுத்து காஸ்டியூம் கொடுத்துருவான் எனக்கு. ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் விடுதலை கட்சி இருக்காரு இல்லையா, அவரை தான் ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. நான் சொன்னேன் சார் சினிமாவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லையா சார், எப்படி சார்? நான் முதலமைச்சர் தமிழரசன் பேசுகிறேன். நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க யாருன்றது பார்த்தீங்கன்னா டைரக்டர் கிருபா சரவணன் அவர்கள். அவர் வந்து ஏவிஎம் சரவணன் அவரோட வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் ஒரு பர்சன் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவரை பற்றி இன்றைக்கி அவர் தான் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சோக்கிங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எப்படி சார் அவர் கூட எப்படி உங்களோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு? எந்த அளவுக்கு சார் நீங்கள் க்ளோஸான ஒரு பர்சன்? என் கூட சார் எங்கள் ஃபாதரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்கள் ஃபாதர் பேர் கிருபா சங்கர். அவர் வந்து எடிட்டர், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவங்க தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்பா கூட தான் ரொம்ப க்ளோஸு. ஸோ அடிக்கடி நான் ஸ்டூடியோக்கு போவேன் வருவேன். அதுக்கு மாதிரி ரொம்ப அவரை போய் பார்க்க சின்ன வயசுலேயே கூட்டும் போவார். அவர் அப்படி சார் இப்படி தான் கையை கட்டிகிட்டு இருப்பார். நான் நிற்பேன். நான் ஒன்றும் புரியாது இவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு அப்படி இருக்காருன்ட்டு. எல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து அட்டன் பண்ணுவார். எங்கள் வீட்டு மேரேஜுக்கு அத்தனை மேரேஜுக்கு வந்துடுவார். அப்புறம் அது இல்லாத என் கல்யாணத்தை அவர் தலைமையாக நடந்தது. இளையராஜா தாலி எடுத்து கொடுத்து அவர் தலைமையாக என் கல்யாணமே நடந்தது. ஓகே, ரொம்ப உங்கள் கல்யாணத்தையே அவர் தான் பண்ணி வச்சுருக்காருன்னும் போது எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு சந்தோஷம்? அப்போ தெரியுமா அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்றது? ராஜா சார் இவரை பற்றி நல்லா தெரியும், சரவணன் சாரை பற்றி நல்லா தெரியும். சரி, உங்களுக்கு எப்படி சார் இருந்தது அந்த ஃபீல்? அவர் அதை சொல்கிறதோட அவர் படம் ஒர்க் பண்ணதை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு கூட சொல்லணும். கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். நான் ஆக்சுவலாக பார்த்தா விக்ரமன் சாரோட அசிஸ்டண்ட். என்னென்னா முதல் படத்தை வந்து புது வசந்தம் சார் கூட தான் இருந்தேன். நடுவில் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு 3-4 படம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு கேஆர் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கேஆர் சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் வெளியே போய்ட்டு திருப்பி என்னை டைரக்டர் கூப்பிட்டார், விக்ரம் சார் கூப்பிட்டாரு. என்னென்னா அந்த பிரியமான தோழி படம் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு 2 வெர்ஷன். அந்த 2 வருஷம் போது ஒரு படத்தை இன்றைக்கி சரவணன் சார் இன்றைக்கி ஸ்டார்ட் பூஜை பண்ணோன்னா அதை டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார், இன்றைக்கி ரிலீஸ் ஆகினு படம்னு சொல்லிட்டு. ஆனால் இது என்னென்னா டபுள் வெர்ஷன். தமிழில் மாதவன் ஜோதிகா, தெலுங்கில் வெங்கடேஷ் காவேரி. இப்படி இருப்பார். ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு வருத்து. அப்போது சார் நான் கூப்பிட்டுட்டு நான் சில ப்ராப்ளம் எனக்கு கேள்விப்பட்டு என்னை உடனே வர சொன்னார். நீ இந்த படம் ஒர்க் பண்ணுங்க சரவணன், நீங்கள் தமிழ் நீங்கள் பண்ணுங்கள், நான் தெலுங்கு போர்ஷன்ஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், தமிழில் ஒர்க் பண்ணுற விஷயத்த நீங்கள் பார்த்துங்க அப்படின்னாரு.
சரி சார் சொல்லிட்டு அப்போ சார்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் அந்த கம்பெனியில் முதல் படம் போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணதே கிடையாது. இங்கிலீஷ்காரன் கம்பெனி மாதிரி இருக்கும். அதாவது இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக படத்தை முடியும்னா இன்றைக்கி டப்பிங்னா இன்றைக்கி டப்பிங் எஃபெக்ட்ஸ்லாம் எஃபெக்ட் போட்டுட்டோம். இப்போது சார் வந்து விக்ரமன் சார் வந்து தெலுங்கில் டைலாக் போர்ஷன் அவர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேப்பில் என்ன பண்ணாங்க, சரவணனை ஃபாரின் அனுப்பிச்சி வச்சிடலாம் சாங் எடுக்கிறதுக்குன்ட்டு. ஆனால் அப்போ தான் கரெக்டாக நம்ம கரெக்டாக ரிலீஸ் பண்ண முடியும். ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணோம், ஒருத்தர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு சொல்லும்போது, அப்போது சார் என்ன கேட்டார், சரவணன் நீங்கள் நியூசிலாண்டு போயிடுங்க. நான் சரவணன் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் தான் சொன்னார். அவரும் சன் குகனும் சொன்னாங்க, சரவணன் அமுச்சு வைங்க கரெக்டாக முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்து விசா போட்டு ஒர்க் விசா போட்டு பட் 21 நாளில் முடிச்சுட்டு வந்துட்டேன் நாங்கள். அந்த சாங்ஸ்லாம் இப்போ தான் ஃபாரின் எடுத்த சாங்லாம். இப்போ என்னோடய ஒர்க் மேலே ரொம்ப ஆசை இருக்குது சாருக்கு. அவர் கூட ஒரு விஸ்வநாதன் ஒரு மேனேஜர் ஒருத்தர் ரொம்ப தங்கமானவர். சரவணன் சார் எப்படியோ அதே மாதிரி விஸ்வநாதன் சார். எந்த விஷயமா இருந்தாலும் சரவணனை கூப்பிடுவேன், சரவணனை விடுவேன். அப்போ குகனே சொல்லுவார், "எப்பா எங்கள் அப்பா பேரை கூப்பிட்ற மாதிரி இப்போ பேராக மாற்றி வச்சுக்கப்பா நீ வரேன்ட்டு." ஆமா, உங்க பேரும் கிருபா சரவணன், அவர் பேரும் வந்து சரவணன் ஏவிஎம் அவர் சார் சரவணன். சரவணன் சார் அவங்க அப்பா அவரும் சிரிப்பார். எனக்கு உன்னை கூப்பிட்றதுக்கே எனக்கு பயமாக கிடையாது, எனக்கு அப்பாவை கூப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்குன்ட்டு. பட் அம்மா ரொம்ப மிங்கில் ஒரு என்னோடய ஃப்ரெண்டோட டாக்டர் வந்து ஸ்கூலில் அந்த ஏவிஎம் ஸ்கூலுக்கு ஆகும் ராயல் சீட்டே கிடைக்காது. அங்கன்னா நான் எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃபுல்லாக +2 வரைக்கும். இது கேரளாவில் படிச்சிருந்த குழந்தை. திடீர்னு அவங்க இங்கே சென்னைக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்காங்கன்னா முடியாது. அப்புறம் விஸ்வநாதன் சார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் எனக்கு. நீங்கள் குகன் சார்கிட்ட சொல்லுங்கள் சார். ஆனால் இப்போ குகன் சார் அவங்க மிஸ்ஸஸ் இருக்காங்க. அவங்க தான் அந்த பிரின்ஸிபல் அந்த அவங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா அந்த அம்மா தான் என் கூட ஃபாரினுக்கு வந்தாங்க. இப்போ நான் போய் விஸ்வநாதன் சொன்னேன், "நீ போய் அந்த அம்மா போய் கேளு." நான் போனேன், "மேடம் இந்த மாதிரி சன் என் ஃப்ரெண்டோட சன்னு அந்த அங்கே கேரளாவில் படிச்சு ஷிஃப்ட் ஆகி ஒரே ஒரு சீட்டு மட்டும் எப்படியே வரணும்." ஒன்றுமே போல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. பட் அந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் எனக்கு. ஓகே. உங்க கெரியர் வந்து எப்படி சார் சினிமாக்குள்ள வந்தது? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிஷியனாக இருந்தேன், ஒரு கிட்டாரிஸ்டாக இருந்தேன். சூப்பர் சார். அப்புறம் அது கிச்சேரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்தே சினி ஃபீல்டில் எங்கள் அப்பா வந்து எங்கள் ஸ்டுடியோலாம் கூட்டின்னு போகிறார். என்றைக்காவது ஒன்று ஆச்சரியமாக கூட்டின்னு போனால் உண்டு. எனக்கு சினிமா வேணும் நிறைய டெய்லி படம் பார்ப்பேன். சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கு டெஸ்ட்டு படம் பார்க்காதனால இல்லை இப்படிலாம் போயிட்டு இருந்த காலகட்டம் எப்படியா டைரக்டரான ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய கசின் பிரதர் ஒருத்தர் இருக்கார், ராஜேந்திரகுமார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் சிலராகன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா முரளி ஹீரோ, பல்லவி ஹீரோயின். அதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம். பட் ரிலீஸ் ஆன படம் அறுவடை நாள் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படம் கொஞ்சம் தள்ளி அந்த படத்தில் அந்த கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுவாருன்னா மணின்னு ஒருத்தர். அந்த படம் கொஞ்சம் லேட் ஆனோன்னு அவர் வெளியே போயிட்டு பார்த்திபன் கூட சேர்ந்துட்டு புதிய பாதை படத்தை கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அவர் பேர் மணியை வந்து விக்ரமன் மாற்றிக்கிட்டார். ஸோ அந்த படம் நடந்து படம் முடிஞ்சவொன்னா சாருக்கு ஒரு படம் கிடச்சிது. அந்த மோல்டு மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து சௌத்ரி சார்கிட்ட கூட்டின்னு போகிறாரு. இது மாதிரி ஒரு புதுசாக சேட்டு வந்து படம் எடுக்க வராரு. அவர் மலையாள படம் ஓவர்சீஸில் பண்ணுறாரு. அப்படின்னா முதல் தமிழ் படம் பண்ணுறாரு. வாங்க கதை சொல்லுங்கள் சொல்லி கூட்டின்னு போய் விக்ரமன் சார் கதை விட்டார். கதை கேட்டவொடனே சௌத்ரி சார் படம் கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பட்ஜெட்டில் பண்ணீங்களான்னு கேட்டார். சார் நான் பட்ஜெட் போட்டு நாளைக்கு கொண்டு வரேன் சார், ஆர்டிஸ்ட்டோட போட்டு கொண்டு வரேன்னு ஒரு 5000 ஃபஸ்ட்டு சாருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அவர் அட்வான்ஸ் வாங்கி வந்து வீட்டில் உட்காந்து பட்ஜெட்லாம் போட்டுட்ருக்காரு. ஒரு 30 லட்சத்துக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு. பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு பேரை வந்து முரளி, அப்புறம் ஆனந்த் பாபு, கடவுளர் கவி ராஜா, சார்லி போட்டு இந்த வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு மார்க்கெட்டு 4 பேருக்கும் மார்க்கெட்டு கிடையாது. அந்த படத்துக்கு சுத்தமாக மார்க்கெட்டே கிடையாத டைமு. ஒர்க் அவுட் ஆகும் சார். அதான் ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ப்ரொடியூசர் மெயினாக இருக்கணும். ஏன்னா கதை மேலே நம்பிக்கை இருந்தது அவருக்கு. இந்த கதை எப்படியா ஜெயிக்கும். அவரும் புது சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு புதுசு. விக்ரம் சார் ஃபஸ்ட்டு படம். அந்த கதையை கேட்டு பட்ஜெட் போட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுற ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்போது நான் எப்படியோ அசிஸ்டன்ட் டேரக்டராக போய் சேர்ந்தனோ என் பிரதர்கிட்ட சொன்னேன், என்னை எப்படியாவது சேர்த்து விட்ருன்னு. அப்போ என் பிரதர் சொன்னார், மணி தான் கூப்பிடுவார். இன்னி வரைக்கும் மணி தான் கூப்பிடுவார். மணி என் தம்பியை நீ வேலைக்கு வச்சுக்கிறேன் நீன்ட்டு. யாரா என்ன சரவணன் நீ அவர் சரவணன் எனக்கு நல்லா தெரியும், விக்ரம் சார் தெரியும். என்ன காரணம்னா எங்கள் அப்பா தான் அந்த ராஜேந்திரகுமார் வளர்த்தார். எனக்கு எதுவும் பண்ண வேணாம், என் தம்பிக்கு ஒரு ஒர்க் மட்டும் நீ கொடுக்கணுன்னு. இப்போ சார் விக்ரம் சார் வர சொன்னார். வந்துட்டு எனக்கு ஒரு டெஸ்ட்டு எடுத்தார். 2 பேர் டீ சாப்பிட்டோம். கையில் சிகரெட்டு கொடுத்தாரு. சிகரெட் பிடிங்கட்டு. சார் நான் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன், பழக்கம் இல்லை சார். நீங்கள் இல்லை உங்கள் அண்ணன் ஒரு டைரக்டர் கோ டைரக்டர் மாதிரி 2 நாள் நல்லா சாப்பிடும். இல்லை சார் நீங்கள் 1000 ரூபா சொல்லுங்கள், பழக்கம் இல்லாத விஷயத்தை விட்டுருங்க சார் அப்படின்ட்டு. சார் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸாக அவருக்கு பிடிச்சி போச்சு. டெஸ்ட் எடுத்தால் என்ன எடுத்தார்.
பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பாலியில் கேட்டும் சாங் ஃபஸ்ட்டு பாட்டு அதான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஸ்பாட்டில் ஒர்க் பண்ண ஐயப்பன் கோயில் வாசல் தான் அந்த சாங் எடுத்தோம். அதான் என்னோடய முதல் கேரியர் சினிமாவில் காலை வச்சது. அந்த படம் வந்து நிறைய போராட்டங்கள், கொஞ்சம் நெஞ்சம் போராட்டம் இல்லை, அது வெளியே வருமா வராதாங்க கூட நிறைய ஆர்டிஸ்ட்டில் வந்து யாருக்கும் மார்க்கெட் இல்லாத ஆர்டிஸ்ட் அந்த படத்தில் இருந்தாலும் நிறைய பிரச்சனை நடந்தது. அதில் வந்து பேர் சொல்லக்கூடாது. அது ஒரு காமெடி நடிகர் தான் இந்த பிரச்சனை பண்ணார். அது பெரிய பிரச்சனை. எனக்கோசம் படத்தை படம் மாட்டேன்ட்டார் டேரக்டர் விக்ரம் சார், பண்ணவே மாட்டேன். என்றைக்கு என் அசிஸ்டண்ட்டுக்கு மரியாதை இல்லையோ இந்த படம் எனக்கு வேணாம், நான் சௌத்ரி சார் எது அவர் பெரிய கோட்டீஸ்வரர், விக்ரமன் சார் சாதாரண ஆள் இல்லை, இது எவ்வளோ செலவாச்சு நான் பணம் தான் நான் கொடுத்துடணும் ஒரே ரகலாயிடுச்சு. அப்புறம் அந்த படத்தில் கோ டைரக்டர் யாருன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார் கோ டைரக்டர். சூப்பர் சார். கேஎஸ் ரவிக்குமார் வந்து கோ டைரக்டர், பாலகிருஷ்ணன், செந்தில், நான் லாஸ்ட் அசிஸ்டன்ட் நான் தான். பட்டு ஆரம்பத்தில் ஒரு 10 நாள் எனக்கு சார் சிங்க் ஆகாதான் இருந்தது. அப்புறம் யோசனை பண்ணேன், அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன மாதிரி விஷயங்களை பிடிச்சோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன அவர் உடவே இல்லை, எதுவாக தான் சரவணன் கூப்பிட்டுருவார். இந்த படம் வந்து எஸ்ஏ ராஜகுமார் மியூசிக். ஆக்சுவலாக எஸ்ஏ ராஜகுமார் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, மார்க்கெட்டே இல்லாத டைம் அந்த படத்தை கொடுத்தா. அந்த படத்தை பார்த்தா யாருக்கும் மார்க்கெட்டு கிடையாது. ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகி போச்சு. காளிகாம்பாள் கோயிலில் பூஜையை முடிச்சுட்டு படம் பார்க்க விஜயா லேபுக்கு வந்துட்டுருக்கோம். யாரும் வரல, இந்த கேஎஸ் ரவிக்குமார் சார் கூட வரல. நான், டைரக்டர் சார், ஒரு அசிஸ்டண்ட்டு, எடிட்ரு தணிகாச்சலம் எடிட்ரு, எஸ்ஆர் ராஜ்குமார், ஒரு 5-6 பேர் தான் அந்த படத்தை பார்த்தோம். எல்லாருக்கும் என்ன கேட்டார் எப்படி இருக்கு சார், எனக்கு நிறைய வாட்டி இந்த படத்தை போட்டு பார்த்தோம். பட் மேரிட் பிரிண்ட்டு ஃபஸ்ட் காப்பின்னு வரும்போது ஏதோ ஒரு பாசில் படம் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு சார். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு எல்லாரும் ஒப்பினும் அப்படியே இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் நைட்டு போய் 2-3 ஆயிடுச்சு போய் படுக்கிறது. காலையில் சௌத்ரி சார் ஃபோன் அடித்தார் எங்கள் வீட்டில். அப்போ லேண்ட்லைன் எங்கள் வீட்டில் லைனில் இருக்குது. அப்போ ஃபோன் அடித்து ஆஃபீஸ்லேருந்து சௌத்ரி சார் வர சொல்கிறாருன்ட்டு. நான் சௌத்ரி சார்கிட்ட ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி விக்ரம் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், சார் கூப்பிட்றாரு சார், என்ன போய் பார்த்துட்டு வாங்க. ஆஃபீஸ் போனால் அவர் எப்போ இப்படி ஸ்டைலாக தான் இப்படி மீசை முறுக்கி தான் பேசிகிட்டு இருப்பார். என்ன படம் எப்படியா இருக்குது சார்? படம் நல்லா இருக்குது சார். நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், ஒருத்தன் படம் கிளைமேக்ஸ் சரியில்லைன்ட்டான். யார் சார் சொன்னது? மியூசிக் டேரக்டர் எஸ்ஏ ராஜ்குமார் தான் சொன்னால் படம் கிளைமேக்ஸ் சரியில்லை, கிளைமேக்ஸை மாற்றுங்கன்றான். என்ன சார் யார் சார் இது? ஒரு புது கிளைமேக்ஸ் சார் இது. இல்லையா அவன் சொல்கிறான், அவன் ஒரு மியூசிக் டேரக்டர் தான், அவன் இதே ஃபீல்டில் சொல்கிறான்ட்டு, நீ போய் விக்ரமன்கிட்ட போய் சொல்லுன்ட்டு. நான் எப்படி போய் டேரக்டர் போய் சொல்கிறதுக்கு? இருந்தாலும் தட்டு தருவேன். அவர் வீட்டுக்கு போயிட்டான். அவருக்கு நீங்கள் 200 அடியிலேருந்து நீங்கள் பேசினா கரெக்டாக சிங்க் பண்ணி சொல்லிவிட்டார், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த மாதிரி லிப்பு பிடிப்பார் அவர். அப்புறம் முகத்தை தெரியும் அவருக்கு. ஏதாவது ஒரு ஜாலியாக வந்தால் ஜாலியாக தெரியல, டல்லாக வரும்போது என்ன சார் டல்லாக இருக்குது என்ன விஷயம்னாரு. சார் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன சொல்லு தைரியமாக சொல்லுனார். இந்த மாதிரி சௌத்ரி சார் வந்து கிளைமேக்ஸ் மாற்ற எதுக்கு கிளைமேக்ஸ் மாற்றினா அவர் சொல்லி தான் போகிறோம். இல்லை சார், இந்த எஸ்ஏ ராஜ்குமார் வந்து குழப்பிட்ட போல, இதை கிளைமேக்ஸ் வந்து 4 பேர் கூட பொண்ணு சேருறது நல்லா இருக்காது, அதை பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குழம்பிட்டார் சார் அதுன்ட்டு. சார் அப்புறம் ஒரு டேரக்டர் கோவம் வந்து போச்சு. ஒரு லெட்டர் ஒன்று எழுதி எடுத்து கையில் கொடுத்துட்டேன். இப்போ எடுத்து சார்கிட்ட போய் கொடுத்து நான் பிரித்து கூட படிக்கல, ஏன்னா லெட்டர் ஆச்சு எதே பர்சனல் இது. சார் பிரித்து பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டார். என்ன உங்கள் டேரக்டரு என் அசிஸ்டண்ட் பேரை போட்டு சொல்கிறார், டேரக்டர் பேரை கார்டை எடுக்க சொல்லிட்டாருன்ட்டு. சார் என்ன சார் பிரச்சனை இருக்கு, நீ விக்ரம் ஒன்று கூட்டுவா, நான் பேசுகிறேன்னு சார்கிட்ட போய் சொல்ல வாங்க சார், என்ன தான் சொல்கிறேன்னு பார்க்கலாம் நம்ம அப்படி போனோம். அப்புறம் அவர் சௌத்ரி சார் சொன்னார், விக்ரமன் நான் கிளைமேக்ஸை மாற்ற சொல்ல, அவன் ஒரு ஐடியா கொடுத்தான், எடுத்து பாருங்களேன், நீங்கள் வேறு எதுவும் எடுத்து பாருங்கள். சார் வந்து ஓகே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஐடியா மட்டும் நீ ஃபோன் பண்ணியிருப்பா எல்லா ப்ரொடக்ஷனுமே எல்லாம் போயிட்டாங்க. படம் முடிஞ்சது யாருமே கிடையாது, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. படம் பார்த்துட்டு முரளி சார் ஃபோன் பண்ண, சார் சின்ன ஒரு நாள் பேட்ச் ஒர்க் எடுத்துக்கலாம், அதில் என்னப்பா எடுத்துக்கலான்ட்டு. அது மாதிரி சார்லி கிட்டே சொல்லி ராஜா கிட்டே சொல்லியாச்சு, சித்தாராகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஆனந்த் பாபுக்கு ஃபோன் பண்ணுறேன், சரோ நீ நேராக வீட்டுக்கு வா. நீ சரி நான் வீட்டுக்கு போய் வீட்டில் நாகேஸ்வரம் பெரிய வீடு சேமியஸ் ரோட்டில் இல்லை பங்களாவில் போகிற வெளியே நின்றுட்டுருக்காப்புல, எனக்கு அடையாளம் தெரியல. சரோ வா சாரோட காலேஜ்கிட்ட பாபு போடுற மாதிரி என்ன பார்த்தா மொட்டை அடிச்சுட்டாப்புல. படம் முடிஞ்சு போய் வேளாங்கண்ணி கோயிலுக்கு. என்னடா இது எல்லாம் ரெடி ஆகி போச்சு, இப்போ கிளைமேக்ஸோடு எடுக்கணும்னா மாதிரி பாபு இது மாதிரி என்ன பேட்ச் ஒர்க் இருக்குது எடுக்கணும், முடியெல்லாம் கோயிலுக்கு கொடுத்துட்டேன் பாட்டு. நம்ம ஒன்றும் பிக் ஒன்று ரெடி பண்ணா சார், அர்ஜென்ட்டாக ஒரே நாளில் பிக்கெல்லாம் ரெடி பண்ணி ஷூட்டிங் போயாச்சு. போயிட்டு அந்த பொண்ணு வந்து இவங்ககிட்ட பிரிஞ்சு போகிற மாதிரி நான் நினச்சேன், அதே மாதிரி எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சோம். மிக்சிங் ஏவிஎம்ல ஆர்ஆரில் மிக்சிங் போயிட்டுருக்குது. நான் இந்த காப்பி ரெடி பண்ணி ஜாயின் பண்ணி பார்க்கலான்ட்டு
பார்த்தா ஈவினிங் சார் ப்ரொஜெக்ஷன் போட்டுருக்காரு. சௌத்ரி சார் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காரு எங்கள் சவேரா ஹோட்டலில். படம் பார்த்து வந்து அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அட்வான்ஸ் கையில் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. நம்ம எதை எடுத்தோமோ அது பிரமாதமாக இருக்கு. சௌத்ரி சார் ஒன்றுமே புரியல. போய் டேரக்டரை கூட்டு வாயான்னு சொல்லி டேரக்டரை கூட்டு வந்து மறுநாள் ஆஃபீஸில் வந்து கையில் ஒரு 5 லட்ச ரூபா கையில் கொடுத்தாரு. விக்ரமன் அடுத்த படம் நம்ம தான் பண்ணுறோம். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ண தப்பால் எவ்வளோ பேரோட உழைப்பு நாசமாக. இதே இந்த கிளைமேக்ஸ் மட்டும் வச்சுருந்தானா, எஸ் ராஜகுமாருக்கு சொன்ன கிளைமேக்ஸ் வச்சுருந்தானா படம் வந்து நாசமாக தான் போயிருக்காது. எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் இப்போ டைரக்ஷன் பற்றி இவ்வளோ பேசும்போது எங்கேருந்து உங்களுக்கு அந்த டைரக்ஷன் மேலே அவ்வளோ பெரிய லவ் வந்தது சார்? நிறைய படம் பார்ப்பேம்மா. நிறைய படம் பார்ப்பேன். நிறைய இங்கிலீஷ் படம் நிறைய பார்ப்பேன் நான். சரி. நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பேன். அப்போ எங்கள் சார் சொல்லிக் கொடுப்பாரு. விக்ரமன் சார் சொல்லுவார், பியாசா படம் பாருன்னுவார். குருதத் படம் எது எது ஹைலைட் படங்களோ அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இது மாதிரி ஹிந்தி படங்கள்லாம் இந்த ஹிந்தி படம் பாரு, இந்த மலையாள படம் பாரு, இதெல்லாம் சொல்லுவார். நம்ம கற்றுக்கிறதுனால அது நிறைய சொல்லிக் கொடுத்து அந்த படங்களை பார்க்க ஆரம்பித்து நிறைய கதைங்க பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 2வது படம் பெரும்புள்ளி எங்களுக்கு பெரிய ஃபெயிலியரான படம். அந்த படம் ஒன்றுமே இல்லாத போச்சு அது. அப்போ 3rd ஒரு படம் நான் பேச நினைப்பதாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே இருக்காது யாருக்கு. ஆனந்த் பாபுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆனந்த் பாபுக்கு ஒரு பெரிய படம் வந்து அந்த படம் நான் பேசுகிறப்போ. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. எனக்கு படம் பண்ண சொல்லி என்னை கூப்பிட்டு ஒரு நண்பர்கள் தான், வேறு யாரும் இல்லை, எனக்கு எடுத்தது நண்பர்கள் தான். சாருக்கிட்ட ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் கொஞ்சம் கோச்சிட்டு வெளியே வந்தேன். நான் மறுநாளைக்கே போயிருப்பேன். அந்த நேரத்தில் என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம படம் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை பண்ணி விட்டானுங்க. அப்போ எனக்கு ராஜா சார் ரொம்ப பிடிக்கும். இளையராஜா சார் என்ன அது அப்போ வயசு என்ன ஒரு 24 25 வயசு தான் இருக்கேன். நான் படம் ஃபஸ்ட்டு படம் அந்த படம் பேர் குயில் பாட்டு. இளையராஜா சார் மியூசிக்கில் அந்த படத்தை வந்து ஐடியா பண்ணி அப்பாட்ட சொன்னேன், அப்பா ராஜா சாரை நான் பார்க்குறேன், கூட்டிகிட்டு போப்பான்ட்டு. ஃபாதர் கூட்டின்னு போனார். பையன் படம் பண்ணுறான் ராஜா, பண்ணி கொடுத்துருவேன். அப்போ கதை சொல்லுங்கன்னாரு. நான் போய் ஒரு கதையை சொல்லுவேன். மியூசிக் சப்ஜெக்ட் தான் சொன்னேன். ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்போ கம்போசிங் வச்சுக்கான்னு கேட்டார். கம்போசிங் 9 சாங் படத்தில் 9 சாங் வச்சு அந்த படம் வந்து சரவணன் தான் ஹீரோ. சிந்துஜான் ஒரு ஹீரோயின் ஒன்று பண்ணாங்க. RR இவங்க பாக்யராஜ் ஹீரோயினாக பண்ணாங்க அந்த அம்மா. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். அதில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க வச்சு தான் ஒரு சப்ஜெக்ட்டு. என்னென்னா அந்த தப்பான ப்ரொடியூசரை சூஸ் பண்ணதுனால அந்த படம் வந்து ட்ராப் ஆச்சு. ராஜா சார் ரொம்ப வருத்தப்பட்டார். 9 சாங் போட்டு கொடுத்தானே உனக்கு இப்படி பண்ணிட்டேட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நான். என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம், ஒரு தப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் மேலே படமே இது மாதிரி ஆகிப்போச்சோன்னு ஒரு அப்செட்டாக இருந்தேன். பார்த்தாங்க வீட்டில் அப்பா பார்த்தாரு, எப்படியே இருக்கிறானே, வீட்டை விட்டு வெளியே வரலை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வெளியே வரலை. வீட்டு உள்ள டிவி பார்க்குறது சாப்பிட்றது அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா என்ன பண்ணார், அப்புறம் கேஆர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபைனான்சர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், இதெல்லாம் எங்கள் ஃபாதரோட ஃப்ரெண்ட்ஸு, அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ சார் வந்து படம் பண்ணிகிட்ருக்கார். கேஆர் சார் வந்து ஈரமான ரோஜா ஃபஸ்ட்டு பண்ணார். அவர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர். அப்புறம் அவர்கிட்ட போய் பையனை சரவணன் வச்சு அவனை வச்சுக்கினே சார் அப்பா போய் ஜாயின் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப் மாறி போச்சு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டே நைட்டு கிட்ட 9 படம் பண்ணோம். 3 வருஷத்தில் 9 படம் ஒர்க் பண்ணிட்டேன். சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் என் கல்யாணத்தை வந்து அந்த நேரம் தான் ரெட்டை ரோஜான்னு ப்ராஜெக்ட் நடக்கும் 95ல் ராஜா சார் வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி அவரும் எனக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுப்பார். எப்போ பாரு வருவார். அவனை சரவணன் எங்கள் கம்போஸ் எங்கேன்னா மற்ற படம்லாம் வந்து பிரசாத் ஸ்டுடியோ இருக்குது. அப்போ நாங்கள் பண்ணுற ஒர்க் படம் போட்டான்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் சிட்டியில் அடையார் ஃபிலிம் ஸ்டுடியோ கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கே தான் கம்போஸ். அப்போ ராஜா சார் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். எதுவாக தான் ராஜா சார் தான். வேலை இல்லையா பிரசாத் உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று பேசி கூட லெனின் சார் வருவார், எடிட்டர் லெனின். அவரும் ரொம்ப நல்ல லெனின் சார். அவர் வந்து ரொம்ப அன்பாக இருப்பார் எல்லாருக்கிட்டும். இப்படி தான் என்னோடய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் பிரியமா தோழி முடிஞ்சுது. அப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. ஒரு நல்லா போயிட்டு இருந்தது. படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையில் வந்து கேஆர் சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா. ஏன்டா நல்லா இருக்கிறது பிடிக்கல அப்பயே கேட்டார் என்ன. சார் பண்ணுவோம் சார் சொல்லிட்டு ஒரு கார்த்திக்னு ஒரு ஆர்டிஸ்ட், யாருன்னா பழைய கார்த்திக், முத்துராமசன், அவனை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து படம் ட்ராப் ஆச்சு. அதுவும் ட்ராப் ஆச்சு. ப்ரொடியூஸ் பண்ண ட்ராப் ஆச்சு. நிறைய ஸ்ட்ரகிள்லாம் வந்தது. அப்போ தான் விக்ரமன் சார் வந்து கேள்விப்பட்டு
நீ வான்னு சொல்லிட்டு அந்த பிரியமான தொழில் ஒர்க் பண்ணேன் நான். அது ரொம்ப ஹிட்டான படமாச்சே சார். செம்மையா இருக்கும் பிரியமான தொழில். நல்ல இப்போவுமே ஃபேன்ஸ் சாங்ஸ், பயங்கரமா அதுக்கெல்லாம் இருக்காங்க. நல்ல சாங்ஸுங்க. எஸ்ஏ ராஜகுமார் எனக்கு போட்ட அது முதல் படத்தை போட்ட பாட்டோட இந்த படத்தை நல்லா ஆமா போட்டிருப்போம். கண்டிப்பா நல்லா இருந்தது. அந்த அந்த எல்லா சாங்கும் சாங்ஸும் நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்துல. ஸோ எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடைச்சது சார். ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. இளையராஜா சார் தாலி எடுத்து கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ண வச்சார். ஸோ அதை பற்றி சொல்லுங்க அந்த அது எக்ஸ்பீரியன்ஸ். அதான் எனக்கு அதில் தான் ராஜா சார் எனக்கு அதான் எனக்கு தான் சொல்கிறேன். நான் ஒரு 25 இயர்ஸ் 24 இயர்ஸ்லேயே நான் டைரக்ட் பண்ணுறது அவர் தான் மியூசிக் பண்ணார். ஏன்னா நான் ரொம்ப அப்செட்டாக இருந்த டைம் படம் ட்ராப் ஆன ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்போது ராஜா சார் பாட்டு தான் கேட்பேன், எல்லாம் தான் கேட்பேன். அது எனக்கு ஒரு அப்பாட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ராஜா சார் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு அப்படின்னு. அப்போ நான் அதனால் பிரச்சனையாடாதுன்னு சொல்லிட்டு போவோம். 2 பேரும் போய் பத்திரிக்கை வச்சேன். நான் வந்துடுறேன் நைனான் தான் ஃபாதரை கூப்பிடுவாங்க. வந்துடுறேன் நைனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரவணன் சார் தலைமையில் நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார் தான் பண்ணி வச்சேன். மறக்க முடியாது. ஒரு 6 அக்டோபர் 1995. ஸோ இன்னொரு ஃபோட்டோ சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது. சரவணன் சார், ஆமாம், வாலி சார். ஸோ சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். அதான் அந்த எனக்கு வந்து அதான் அப்போ கல்யாணம் பண்ணுற தலைமையில் வந்து அப்பாவுக்கும் சார் சரவணன் சாருக்கு உள்ள நெருக்கம் வந்து எங்கள் வீட்டு எல்லா கல்யாணத்துக்கும் வருவார். எல்லா கல்யாணத்துக்கும் வந்து அட்டெண்ட் பண்ணுவார். இப்போ வந்து அப்பா இந்த வாட்டி சரவணன் சாரை வந்து தலைமையில் கல்யாணம் நம்மளுக்கு அப்படின்ட்டு அப்புறம் சரவணன் சார் தலைமையில் போய் இளையராஜா தாலி எடுத்து கொடுத்து ஒரு கிராண்டாக நடந்த கல்யாணம். அது எல்லா இன்ட்ரெஸ்டில் அத்தனை பேரும் வந்து பார்க்க போகிறாங்க. ஓகே, ஸோ சரவணன் சார் பற்றி நீங்கள் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. இண்டஸ்ட்ரி வைஸ் அவர் நிறைய எப்படி இருந்தார் அப்படின்றது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். பட் பர்சனலாக சரவணன் சார் உங்கள் கூட க்ளோஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இண்டஸ்ட்ரிலாம் இல்லாமல் சினிமா சைட்லாம் இல்லாமல் ஒரு தனி நபராக அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தனி நபரமாக அவங்க வச்சுருக்க தொழிலாளிகளை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக பார்க்குறேன். யாரையும் வந்து மேலும் கீழெலாம் பார்த்து இவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அப்படி கிடையாது. எல்லோரும் ஈக்குவல். என்ன அவங்க வீட்டு கல்யாணத்தில் அவங்க வீட்டு வேறு விசேஷமாக இருந்தாலும் போய் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணட்டும் அதை பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். சரவணன் சாரை பற்றி இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாருமே சொல்லிட்டாங்க அவரை பற்றி. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல இல்லை, முடியாது. நீங்கள் ரொம்ப க்ளோசஸ்ட் அது பர்சன். எனக்கு க்ளோஸஸ் சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அவர். அப்பா நிறைய விஷயம் சொல்லுவார் அவரை பற்றி. மாதிரி வந்து அந்த ஏவிஎம் வந்து இன்றைக்கி நிற்கிற காரணமே வந்து சரவணன் சார் தான். 4 பேர் அண்ணன் தம்பிங்க. அந்த 4 பேர் அண்ணன் தம்பிங்க பார்த்தா சரவணன் சார் தான். இவர் தான் பெரியவர். முருகன் தான் பெரியவர். முருகன் பெரியவர். 2வது வந்து குமரன். 3வது சரவணன் சார். 4வது பாலசுப்ரமணியம். 4 பேர். அந்த 4 பேரில் வந்து செட்டியார் இருக்கும் போதே வந்து முருகன் சாருக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி விட்டார். அவரோட சில விஷயங்கள் அவருக்கு அப்பாவுக்கு பிடிக்காதுல செட்டியார் அவர் மட்டும் ஒதுக்கிக்கார். ஒரு லேப் இருந்தது, பெரிய பிளாக் அண்ட் ஒயிட் லேப். அது ஏவிஎம்மில் அது ஃபுல்லாக அவர்கிட்ட போயிட்டால் மிச்சம் 3 பேர் இந்த ஸ்டோரியை மெயின்டைன் பண்ணால் ப்ரொடக்ஷனை டோட்டலாக வந்து சரவணன் சார் பார்த்துட்டார். ப்ரொடக்ஷனை கற்றுக்கணும்னா நம்ம அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். பக்கா பிளான். அந்த டேட்டு வாங்குவாங்க, கதை ரெடி ஆச்சுன்னா டேட்டை கேட்பாங்க. யாராக இருந்தாலும் ஸ்டுடியோவில் வந்தால் கதை கேட்கணும். ரஜினி சாராக இருந்தாலும் ஸ்டுடியோவில் வந்தால் கதை கேட்கணும். அவங்க அப்பா காலத்தை அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. தொழில் தர்மம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணத்தை வாங்கினாங்களா, ஃபைனான்ஸ்கிட்ட பணம் வாங்கினாலா கரெக்டாக ரிலீஸ் பிளான் செட்டில் பண்ணுவாங்க. இப்போ சினிமா மாறி போச்சு. அதனால் வந்து அவங்க படமா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முருகன் இவர் குமரன் சார் பிரித்து போயிட்டார். அவர் ஒரு போர்ஷன் போச்சு. அந்த எதுனா கார்டன் ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டர்லாம் இருந்தது இல்லைங்களா, ஆவுச்சி ஸ்கூல், இதெல்லாம் வந்து குமரனுக்கு போயிடுச்சு. சரவணன் சாரும் பாலசுப்ரமணியம் மட்டும்தான் படத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். போனால் அங்கேயே ஒரு ஓட்டையாகி போச்சு. அங்கேயே அவங்க கடைசி காலகட்டத்தில் பிரிஞ்சு பின்னாடி இருக்க இடம்ல ஃபுல்லாக அந்த கார் ஷெட்டு, விநாயகர் கோயில் அதெல்லாம் இருக்கும். அந்த சுடுகாடு கார்டன் வரைக்கும் குடோன்லாம் அதெல்லாம் பாலு சாரை கொடுத்துட்டாரு. 170 படம் நினைக்கிறேன். அத்தனை படம் வந்து ஓல்டு நெகட்டிவ் ஓல்டு ஃபுல்லாக வந்து பாலசுப்ரமணியம் கொடுத்துட்டாரு. சரவணன் சார் இருந்த முன்னாடி இருக்க ஆர்ஆர் தேட்டரு, ப்ரொடக்ஷன் ஆஃபீஸு ஒரு 5-6 ஃப்ளோர் இருக்குது. இதெல்லாம் வந்து சாருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆர் தேட்டரு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல விற்றுட்டாங்க, ஸ்கூலுக்கு ஒன்று விற்றுட்டாங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஏவிஎம் அவென்யூவில் தான் இருந்தார். அப்போ வந்து கீழே விழுந்துட்டு பேக்கில் ஒரு அடிபட்டு போச்சு. உடனே குகன் என்ன பண்ணார், அவரோட பங்களா பக்கத்துலேயே ஸ்டுடியோவிலே வந்து அவருக்கு ஒரு வீடை கட்டிட்டு அங்கேயே இருந்தார். ஒரு 2 வருஷம் உடம்பு முடியாத இருந்தார். காலையில் 2 பேர் கூட்டிகிட்டு வருவாங்க. வீட்டு வாசல்லேருந்து எதிர்த்த மாதிரி கோயில் தனியாக ஒரு கோயில் கட்டாங்க. அங்கே சாமி காலையில் ஒரு வாட்டி சாமி கும்பிடுவார், சாயங்காலம் ஒரு சாமி கும்பிடுவார். போய் பார்த்தா வணக்கம் சார்னா வணக்கம், நல்லா இருக்கேன் சார். ஏன்னா அவர் வயசானதுனால
பேச முடியல. புரியுது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் எங்கேயாவது இப்போ கோயிலில் பார்ப்பேம்மா நான். பார்த்தீங்க? நான் இப்போ ஏவிஎம் வந்து எனக்கு ஒர்க்கு நடக்கும். அந்த ஓகே. குமரன் சார் இவர் முருகன் சார் இடம் லேப் ஒன்று இருக்குது. அது ஃபுல்லாக எடிட்டிங் ரூமு ப்ரீவியூ தியேட்டர் ஆக்கிட்டாங்க. இப்போ அடிக்கடி நான் படம் பார்க்க போகிறோம். அங்கே தான் படம் போட சொல்லுவோம் படம் பார்க்குறதுக்கு. அங்கே போகும்போது ஒரு கோயிலுக்கு போகணும்னா சாரை பார்ப்பேன். கூகுள் சாரையும் பார்ப்பேன், சரவணன் சாரையும் பார்ப்பேன். அது முக்கியம் விஸ்வநாதன் சாரை பார்ப்பேன். அவர் தான் கரெக்டான ஒரு அவர் சாருக்கு சரவணன் சார் மாதிரியே தான் அவர். ஆனால் சரவணன் சார் வெள்ளையாக இருப்பார், இவர் கொஞ்சம் கருப்பாக இருப்பார். அவ்வளோ மட்டும் நான் 2 பேரும் குணமும் அருமையான குணங்கள். ஸோ அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் உங்களுக்கு எப்படி சரி ரொம்ப தெரியும்? கஷ்டமாக தான் ஆகுது. எப்படி தெரிய வந்தது அந்த news? எனக்கு காலையில் வந்து காரைக்குடி நாராயணன் ஒரு ரைட்டர் இருக்கார், சரி. கதைவசனகார்த்த. காரைக்குடி நாராயணன் தான் எனக்கு காலையில் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். ஒரு ஃபோட்டோ போட்டாங்க, எனக்கு ஷாக் ஆகி போச்சு. அன்றைக்கி மார்னிங் இறந்துட்டுருக்காரு. உடனே ஒரு 15 நிமிஷத்தில் எனக்கு கொடுத்தா. அதுக்கப்புறம் இது குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப் டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிட்டாங்க, எல்லோரும் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. போய் அட்டன் பண்ணியிருந்தீங்க? பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நம்ம முதலாளி இல்லையா, பார்க்காத இருக்க முடியாது, பார்த்துட்டு வந்துட்டேன். பார்க்காம இருக்க முடியாது. ஸோ அவர்கிட்ட உங்களுக்கு நல்ல நல்ல மெமரிஸ் இருக்கு அப்படின்ற அவர் கூட பழகுனதுலே இதுதான் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு நினைவுகள் அப்படின்னா நீங்க எதை சார் சொல்லுவீங்க? ஊட்டியில் ஷூட்டிங்கே வரமாட்டார் அவர். சரி. படம் முழுக்க ஊட்டி தான் அந்த பிரியமான தோழி. அப்போ வந்துட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு ஜர்க்கின் ஒன்று கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் போனது வந்து டிசம்பர் மாதம் குளூரில் ஷூட்டிங். எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். அது எங்கள் டைரக்டர்னா காலைல 7 மணிக்கு கேமரா வச்சாருன்னா ராத்திரி 2 மணி வரைக்கும் இட்லியில் தொட்டு கையெல்லாம் விரைச்சிட்ருக்கோம், சாப்பிடவே முடியாது. பசி குளிரில் சாப்பிட முடியாது. பிரன்னின் பேலஸ்னு ஒரு பேலஸ், பெரிய பேலஸ் அது, மைசூர் மகாராஜா. அது அங்கே தான் ஷூட்டிங் எங்களுக்கு. அது ஃபுல்லாகவே காடாக இருக்கும், நடுவில் இருக்கும். அது பயமாகவே இருக்கும். ராத்திரிலாம் பார்த்தா இந்த பூத் பங்களா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போது அடுத்த நாள் வராரு. வந்தோம்னா எனக்கு ஒரு ஜர்க்கின் கொடுத்தாரு. அந்த ஜர்க்கின் போட்டுக்கிட்டு ரெட் கலரில் இருந்தது ஜர்க்கின் ஒன்று, அதை எடுத்து மாட்டியிருந்தேன் நான். அப்புறம் சரவணன் சார் மேலே எங்கேயும் பார்த்தாரு. எப்படி பாருங்க, நான் நல்லா இருக்கேன் சார். வாத்தியார் போட்டு இந்த ஜர்க்கின் போட்டுட்ருக்கேன். அன்பே வாழா எம்ஜிஆர் போட்டு இந்த ஜர்க்கின் இது, அதை எடுத்து காஸ்டியூமர் கொடுத்துறான் எனக்கு. அது அந்த அந்த நினைவு மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். ஓகே சார். நீங்கள் வந்து ஏவிஎம் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இளையராஜா சார் கூட நல்ல க்ளோஸில் இருந்திருக்கீங்க, டிரெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, நிறைய படங்கள் பண்ணீங்க. எத்தனை மூவி பண்ணீங்க? எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். நம்ம அந்த பிரியமான தோழி படம் முடிஞ்ச உடனே 2 தமிழ் தெலுங்கு 2 ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் தேவி ஸ்ரீதேவி தேட்டர் இருக்குது இல்லையா, அதோட மேனேஜர் சதீஷ்னு ஒருத்தர், அவர் விக்ரமன் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணார், தெலுங்கில் வந்து வேணுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், எங்கேயாச்சும் பாண்டியராஜன் மாதிரி. அங்கே அவர் நல்ல காமெடி ஆர்டிஸ்ட். அவர் ஒரு சொந்த படம் எடுக்கிறேன் சார், நம்ம ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய், என்ன படம்னா நான் உன்னை நினைத்து சூர்யா ஆக்ட் பண்ண போனால், டேரக்டர் விக்ரம் சார் தான் தமிழில் பண்ணார். அதை நம்ம ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இது வைசாக் போய் படம் ஒரு 50 நாள் அங்கே ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு தெலுங்கு படம் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னைக்கு வரோம். என்னோட நண்பர் பாக்கியாவில் வந்து எடிட்டராக இருந்தார். பாக்கியா பத்திரிகை பாக்கியராஜ் சார் எடிட்டராக இருந்தார். சஞ்சீவி, அவர் சன்னு நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தவறிட்டா போல். அப்புறம் நான் தான் அவரோட எப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு பேசி அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன். அவர் ஒரு ப்ரொடியூசர் அவர் தான் அறிமுகம் பண்ணார். அந்த படம் பேர் வந்து அன்பு தோழின்னு ஒரு படம். அது என்னென்னா ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன், விடுதலை கட்சி இருக்காரு இல்லையா, அவரை தான் ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. நான் சொன்னேன் சார், சினிமாவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லையா சார், எப்படி சார்? இல்லை இந்த படம் எப்படின்னா ஸ்ரீலங்கா பற்றி ஒரு படம், ஒரு எல்டிடியை பற்றி மறைமுகமாக சொன்ன விஷயம். ஒரு தலைவர், இவர் கரெக்டாக இருப்பார் சார் சொன்னோன்னா, சரி அவர் ஃபிக்ஸ் பண்ணி என்னை வாங்க கதை சொல்லுங்கள் சார். நான் போய் கதையை சொன்னேன். சார் நான் சொன்னேன் சார், உங்கள் போர்ஷன் ½ அன் ஹவர் தான் வரும், புது ஹீரோயின் தான், பட் உங்கள் போர்ஷன் ½ அன் ஹவர் வரும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். கதையை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா முதலுக்கு அந்த எல்டிடி ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுத்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே டைலாக்லாம் கொடுத்து பேச முடியாது சொல்லிட்டு அவர் நடக்க வச்சு ஃபைட் பண்ண வச்சு மிஷினில் ஷூட் பண்ணுற அதெல்லாம் எடுத்தேன். ப்ரெஷ்ஷை பார்த்து ரொம்ப நாள் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த படம் ரொம்ப பெரிய கிராண்டாக இப்போ ஆடியோ லான்ச்லாம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டாளி மக்கள் தலைவர் டாக்டர் ராமதாஸ், இண்டஸ்ட்ரியில் இருக்க அத்தனை பேர் மட்டும் இல்லை, அரசியலில் இருக்க அத்தனை பேரும் வந்து ஒரு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் ப்ரொடியூசருக்கு எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் வந்தது. என்ன சார்னாரு, இல்லை சார் நான் எனக்கு இன்னொரு படம் கமிட் ஆகிருக்கிறேன், நான் ரஞ்சித் படம் எனக்கு கமிட் ஆகிருக்கு, நான் ஒரே நேரத்தில் 2 குதிரை ஓட்ட முடியாது சார். இல்லை படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு சார். நான் படத்தை முடிச்சு கொடுத்து நான் வந்துட்டேன். அப்புறம் வந்து இப்போ ரஞ்சித் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்.
படம் பேர் பார்த்தா டான் சேரா. அந்த படத்தை வந்து ரொம்ப குறுகிய காலத்துல முடிச்சேன் நான் அந்த படத்த. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அதுக்குள்ள முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் படத்த முடிச்சு குடுத்துட்டேன். இதில என்னன்னா பார்த்தீங்கன்னா, படம் சென்சாருக்கு வருது. சென்சாருக்கு போய் சென்சார் பார்த்தா படம் பார்த்துட்டு ஒரு சென்சார் ஆஃபீசர் ஒருத்தர். படம் பார்த்துட்டு ஃபுல்லா படம் பார்த்தா படம் 14:3 அப்போலாம் உங்களுக்கு ஃபிலிம்ல தானே உங்களுக்கு. படம் பார்த்துட்டு கூப்பிட்றோம் கால் பண்ணாங்க. ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க டேபிள்ல. 5 பேர் உட்காந்துட்டு எதுவுமே கேட்கல. "சார் உங்க படத்த நான் 5 ரீல் தான் சார் தருவேன்ட்டாரு." எனக்கு சர்ருன்னு கோவம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. நான் கேட்டேன், "நீங்க யார் சார் என் படத்த 5 ரீல் தர்றதுக்குன்னு?" கேட்டேன். "இல்ல படம் ஃபுல்லா இப்படி இருக்கு. வல்கரா இருக்கு வல்கரா." "சார் இது ஹிந்தி ரீமேக் சார் இது. பாம்பே சென்சார் குடுத்த படம் இது. வாஸ்தவன்னு ஒரு படம். சஞ்சய் தத் ஆக்ட் பண்ண படத்த நான் ரீமேக் பண்ணியிருக்கேன். நீங்க என்னமோ வந்து எனக்கு 5 ரீல் தருவீங்கன்னா" ஒரு ஒரு மாரி கிளாஷ் ஆகி கூட அண்ணாதுரை எடிட்டர் ஆர்டி அண்ணாதுரை. அவரு யாருன்னா அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸருக்கு ஸ்டூடண்ட் அவரு. இவரு ஃபிலிம் சிட்டில இவரு படிச்சாரு. அப்ப அவர் வாத்தியாரா இருந்திருக்காரு. அவரும் கத்த ஆரம்பிச்சாரு. ஆர்டி அண்ணாதுரை கத்த ஆரம்பிச்சாரு. "அண்ணாதுரை என்ன என்னோட ஸ்டூடண்ட் நீ என்ன எதிர்த்து பேசுற? பின்ன என்ன சார் நீங்க பாட்டுக்கு 5 ரீல் தரேன் என்ன சார் வெள்ளாட்டா இருக்கான்ட்டு." நான் ஆர்சிக்கு போறேன்ட்டு. "நான் ஆர்சிக்கு போறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் எனக்குன்ட்டு." வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு என் அப்பா ஃபோன் பண்ணி கேட்குறேன், "என்னடா இல்ல ஒரு மாரி பேசுறா." எனக்கு கோவம் வந்தது. அப்போ சொன்னாரு, "சென்சார் போர்டு போய் பேசக்கூடாது. அத கன்வின்ஸ் பண்ணி தான் போணும் நீன்ட்டு. அப்ப ரொம்ப பேசிட்டாவ." அப்படிங்களா, "சரி பார்ப்போம் என்னன்னு பார்க்கலாம் விடுன்ட்டாரு." அப்புறம் நான் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு போனேன். இத போய் சொல்லலாம்னு சொல்லி போனா, சத்யராஜ் ராமநாதன் சார் மேனேஜர் அவரு. அவர் தான் ப்ரொடியூசர். சத்யராஜ் ஒரு 10 படம் பண்ணவரு. அவரு என்ன பார்த்து டல்லா என்ன சொன்னேன்னா, பேப்பர்ல ஆட் வந்துட்டே இருக்கு. என்ன மேட்ரு என்ன சென்சார் சென்சார் தான் சார் பிரச்சனை. என்ன ஆச்சுன்னு நடந்த கதைய சொன்னேன். "இப்படிதான் பிரச்சனையா வான்னு" சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு பார்சல் கம்பெனி சொல்ல போறாரு. போனா பாரதி ராஜா வீடு இருக்கு. அங்க போனா என்ன தெரியும் பாரதி ராஜா வீடு எதுக்கு கூட்டின்னு போறாருன்னா, அத தாண்டி போய் நின்னது. மேல போலாம் ஃப்ளாட்டுக்குன்ட்டு. ஒரு ஃப்ளாட்டுக்கு போனேன். பட் அந்த ஃப்ளாட்டுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன் நானு. போனா என்ன நிக்க வச்சுட்டு உள்ள பேசுறாரு. அப்புறம் அங்க வந்து கத்துறாரு, "யோவ்! டைரக்டர வர சொல்லியான்ட்டு." அவரு ஏஜி சுப்பிரமணியம். ம். அவரு தான் சொன்ன உடனே என்ன பண்ணானா, "சார் ஆர்சிக்கு போறா சொல்லிட்டாரு. நீ ஆர்சில எல்லாரையும் போடு. ஆர்சிக்குள்ள எல்லாத்தையும் அப்ளிகேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாம பார்த்துக்கலான்ட்டாரு." அப்போ ஒரு லிஸ்ட் குடுத்தாரு. ஒரு 18 பேர் பார்ப்பாங்க ஆர்சில. அந்த 18 பேர்ல பார்த்தீங்கன்னா, எ எ ஆனந்தா பிக்சர்ஸ் சுரேஷ், எ அபய் நடராஜன் தூர்தர்ஷன்ல டைரக்டரா இருந்தாரு. பார்த்தீங்கன்னா, எல்லாம் இவ்ளோ பேர் இருந்தா கடைசியில ஒரு பேர் மட்டும் ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் வந்தது. ம். அவர் பேர பார்த்தா எனக்கு ஷாக் ஆகி போச்சு. என்னடா இது எங்க அவனா அந்த 5 ரீல் தரான். இந்த ஆளு படம் பார்த்தா 2 ரீல் தானே குடுப்பாங்க எனக்கு. ஏன்னா எனக்கு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. காதல் ரோஜாவன்னு ஒரு படம். ஆ விஷ்ணு அந்த பூஜா குமார் இருக்காங்க இல்லையா? விஸ்வரூப ஹீரோயின். ஆமா சார். அவங்க ஹீரோயின், அந்த விஷ்ணு ஹீரோ. விஷ்ணுன்ற ஒரு பழைய நடிகை ஷீலாவோட ரவிச்சந்திரன் பையன். அவன் ஹீரோ. இப்ப எங்க ஊட்டில ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. கேஆர் தான் டைரக்டர். அது கூட இளையராஜா ஒரு 9 பாட்டு போட்டுருவார். அருமையா எல்லா சாங்கும் நல்லாயிருக்கு அந்த படத்துல. சாங் கோசமா அந்த படம் அது. அப்ப எத ஊட்டிக்கு எதுக்கு போறோம் நம்போ? சீனரீஸ் அழகா எடுக்கணும். காலையில வந்து அந்த அந்த மிஸ்ட்டோட இருந்தா தான் அத பார்க்க செய்யணும். நானு எத பத்தி கேர் பண்ணா ஆஸ் எ டைரக்டர் டிபார்ட்மெண்ட் தானே. நான் கேமராவ தூக்கிட்டு காலையில 4 மணிக்கு கிளம்பிட்டேன் கேமராமேன கூட்டிட்டு. யார்ட்டயும் ஒண்ணும் சொல்ல ஒரு ஒரு புரொடக்ஷன் பாய் மட்டும் டீ மட்டும் எடுத்துட்டு வந்துருங்கடான்ட்டு. டீ எடுத்துட்டு அவன் வந்துட்டான். ஒரே கார்ல போயிட்டோம். கேமரா இறக்கி வச்சு, மார்னிங் என்னென்ன பண்ண சீனியர்ஸ் எடுக்க முடியும், ஹீரோ, ஹீரோயின் வச்சு என்னென்ன பண்ண முடியும், அதெல்லாம் எடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா, புரொடியூசர் கிட்ட கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அவரு கண்ணாமூண்ணா கத்த ஆரம்பிச்சுட்டான் அந்த புரொடியூசர். "என்ன யார கேட்டு நீ கேமரா எடுத்துட்டு போனேன்னு?" "சார் யார கேட்கணும் சார். ஷூட்டிங் வந்தாச்சு. ஷூட்டிங் வந்து காலையில தான் அதெல்லாம் கிடையாது. என் கம்பெனில அப்படிலாம் கிடையாது. புரொடியூசர் கிட்ட ஒபே பண்ணணும். 9 மணி தான் நீ கேமரா ஆப்பரேட் பண்ணணும். அது வரைக்கும் தொடக்கூடாதுன்ட்டு ஒரே கேஆர் கிட்ட போச்சு. அப்ப கேஆர் வந்து எப்பவுமே ரொம்ப சைலன்ட்டா பேசுறாரு. அது நான் "நீ நம்ம வேலைய பார்றா" அப்படின்ட்டாரு. இத பெருசா எடுத்துக்காத. இந்த மாரி ஒவ்வொரு இன்சிடென்ட் ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. அவருக்கும் எனக்கும் சிங்க் ஆகல. அந்த படத்த என் கூட டைரக்டரா அண்ணாதுரை கண்ணதாசன் சார். கண்ணதாசன் சன்னு நான் 2 பேரும் தான் டைரக்டர் சார் கேஆர். இவரு வருவாரு, டெக்னீஷியன் முன்னாடி கால் மேல கால போட்டுப்பாரு. யாரு புரொடியூசர். ஒருத்தர் வந்து கொடை பிடிக்கணும். இது எங்களுக்கு இது பார்த்தா இது என்ன பழைய காலமா இருக்குடா சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவர சித்தப்பான்னு தான் கூப்பிடுவேன். யார நம்ம அண்ணாதுரை கண்ணதாசன் சன்னு. "சித்தப்பா உட்காரு சித்தப்பான்னு" சொல்லிட்டு, அவருக்கு ஒரு புரொடக்ஷன் மேனேஜர் கடைய கட்டி "நீ தம் அடி அந்த ஆளு இருக்கு." அவருக்கு இது உட்காந்து ஒரே பிரச்சனையா தான் போயிட்டுருக்கு. இதே வெறுப்பேத்துற மாரி இருக்கு. படம் முடியிற வரைக்கும் பார்த்தா டிஎன் பாலுவோட சன்னு ராஜேந்திரன் சொல்லிட்டு, டிஎன்பி ராஜேந்திரன்.
டிஎன் பாலுவும் எம் பாஸ்கர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்னா 2 பேரும் ஸ்ரீதர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அந்த மாரி ஒரு க்ளோஸு. அவனுக்கு அன்னைக்கு கல்யாண நாள். பைக்காரா ஃபால்ஸில சாங் எடுத்துட்டுருக்கோம். நாங்க எல்லாம் கயிற கட்டி ஒவ்வொருத்தன் இந்த சைடு போயிட்டு அத பார்த்து அவனும் வரணும்னு ஆசைப்பட்டான். என்ன பண்ணான், புடிச்சிட்டே வந்து நடுவுல கயிற வுட்டுட்டான். ஃபால்ஸ்ல போயிட்டுருக்குது. அப்படியே போயின்னே இருக்கிறான். நான் அந்த சைடு எதா போய் நின்னு போய் அவன புடிச்சு தூக்கிட்டேன் நானு. இல்லன்னா அவன் கதை முடிச்சுட்டு இருக்கான். தூக்கிட்டேன் அந்த ஆள் பாட்டு அது மாரி ஆயிப்போச்சுன்னு கூட ஒண்ணும் இல்லாத போயின்னே இருந்துட்டாரு அவர் பாட்டு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாரி ஆயிட்டா எத பத்தி கேர் பண்ணல. இப்ப ஒவ்வொரு விஷயமா அதே மாரி கிண்டில ஸ்விம்மிங் பூல்ல ஒரு சாங் எடுத்திருந்தோம். இந்த பொண்ணுக்கு நல்லா நீச்சல் தெரியும். யாரு பூஜாக்கா. அவ அமெரிக்கால பொறந்தவ. அப்ப அவளுக்கு தமிழ் சுத்தமா வராது. பட் ஸ்விம்மிங் கிளாஸ் பிரமாதமா போனா சாங்கு பொம்பள பசங்கள வச்சு சாங் எடுத்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல எடுத்துட்டு, இந்த ரப்பர் போட் மாரி இருக்குல்ல, அதுலேருந்து கீழ விழுந்துருச்சு பசங்க. 4 பசங்க விழுந்துருது. இந்த ஒரே பொண்ணு போய் காப்பாத்துது. அப்பயும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ ஒவ்வொரு விஷயம் காப்பாத்த போறோம். அப்புறம் சம்பளம் குடுக்கல. சம்பளம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சு. சம்பளம் யாருக்கும் தெரியல. எதுவுமே பண்ணல. நான் என்ன ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியானா, நான் கொஞ்சம் தமாஷா விளாடுறேன் நானு. ஒரு ஒரே ஒரு ரீல மட்டும் தூக்கின்னு போயிட்டேன். 5வது ரீல மட்டும் தூக்கின்னு போயிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் காப்பில வந்து ஒவ்வொரு ரீலுக்கு ஒரு ஒரு ரோல் வரும் உங்களுக்கு. ஒரு பிரிண்ட்ட மட்டும் தூக்கின்னு வந்துட்டேன். அந்த ரீல மட்டும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தா படம் ஃபைனான்ஸர் படம் பார்க்கலான்றாங்க. பார்த்தா பார்த்தா இப்போ ரீல என்னைக்கோ 1 ரீல காணோம் சார்ன்னு. காணோன்ன உடனே கேஆருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். கேஆர் ஃபோன் பண்ண உடனே சரவணா இது மாரி படம் பார்த்துட்டு எடுத்தவன் ஒரு ரீல மட்டும் காணோம் சார். சரவணா எங்க இருக்காங்களான்ட்டு. அவர் சிரிச்சுட்டே என்ன பண்ணாரு, அண்ணாதுரை கண்ணாந்து பிரசன்னகுமார் ரைட்டர். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, எங்க சரவணா இருக்கான்னா, வீட்டுக்கு ஃபோன் பண்ணா, வீட்ல முடி வெட்ட போயிருக்காங்க. நாங்க பிரின்ஸ் பிளாசால முடி வெட்டோம். பார்த்தா அங்க தேடிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். "ஏய் என்னடா மத்தியானம் படம் பார்க்குறோமா, ஆனா சம்பளமே குடுக்கல என்னன்னு வெறுப்பேத்துறாரா அந்த ஆளுன்னு." அப்புறம் வந்து சிரிச்சுட்டு, "இல்ல நான் எடுத்து வந்து குடுத்துற சொல்லி" ஒரு 3 மணிக்கு நான் எடுத்து போனோனே, நான் போனவுடனே அவங்க சன்னு பாலாஜி பிரபு. இப்ப இன்னைக்கு கூட எல்லார பத்தியும் சினிமால பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஆஸ்கார் மிஸ் பாலாஜி பிரபு. எல்லா விமர்சனம் நிறைய பண்ணிட்டு ஆமா. இருப்பாரு. எடுத்தோனே பணத்த கையில குடுத்துட்டு, "சார் பிரிண்ட் எடுத்து குடுத்து எடுத்துட்டு போப்பான்ட்டு" பணத்த வாங்கின்னு வந்துட்டேன். அந்த கோவம் அவருக்கு இருந்துட்டே இருந்தது. இப்ப இது என்னன்னா, இப்ப அதான் இப்ப நம்ம படம் வந்து இவர்கிட்ட மாட்டிச்சு. நம்ம எங்கேயோ போய் கடைசியா இவர்கிட்ட அந்த மாரி நம்மளுக்கு எதிரியாச்சே, இவரு எப்படி ப்ராப்ளமா சால்வ் பண்ணி நான் 4 ஃபிலிம்ஸ ரீசென்சார் நடக்குது. ரிவைசிங் கமிட்டில. போனோனே, "வாங்க டைரக்டர் சார் எப்படி சார் இருக்கீங்க?" "சார் நல்லா இருக்கேன் சார்." வேற ஒண்ணும் சொல்லிக்கல. எதுவும் பேசிக்கல. பார்த்தா ஒரு 18 பேர் படம் பார்த்தாங்க. 17 பேர் படம் பார்த்தா, நான் இந்த மாரி ரவுண்ட் டேபிள் பக்கத்துல ஒரு சத்தமா கேட்குது. அங்க ஒரே கலாட்டா. என்ன தெரியலையே, பாஸ்கர் சார் குரல் தான் பெருசா இருக்கு. நெனச்ச மாரி முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு 2 ரீல் தான் கிடைக்க போகுது. எப்படி ரிலீஸ் பண்ண போறேன்னு தெரியல. நான் அதான் வாங்க டைரக்டர் வர சொல்ல போனோனே என்ன உட்கார சொன்னாங்க. அந்த சென்சார் போர்டாவே நிக்க வச்சான். அவர் வந்து அத்தன பேர் வந்து உட்காருங்க டைரக்டர் சார் உட்காந்துட்டு, அப்ப சொன்னாரு, "நான் 2டே 2 கட்டு குடுக்குறேன் சார் உங்களுக்கு. ஆனா ஒரு சின்ன விஷயம் சர்டிஃபிகேட் குடுத்துறேன் சார்." "பரவால்ல சார், சர்டிஃபிகேட் குடுங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார்." அப்படின்னு சொன்னோனே, அப்பதான் வெளிய வந்து அப்பதான் அது என்னன்னா, பாஸ்கர் தான் அவர சண்ட போட்டுருக்காரு. ம். பாஸ்கர் சார் தான் சண்ட போட்டு அந்த அந்த சென்சார் போர்ட வெளிய போ சொல்ட்டாரு. ஆர்சி படம் பார்க்க வரத நீ எப்படி வரலாம்? நீ வெளிய போயான்ட்டு. அவரு வாயா போயான்னு திட்டிட்டாரு. அப்புறம் போய் கைய புடிச்சாரு. "சாரி சார். நீங்க தான் எனக்கு எதிரியா இருப்பீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க தான் வந்து என் படத்த காப்பாத்துனீங்க." அப்படின்ன உடனே, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, சினிமா வேற. ஃப்ரெண்ட்ஸா சண்ட போடலாம். சினிமாவ நான் விட்டு குடுக்க மாட்டேன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ரொடியூசர புடிச்சிருப்ப. அழகா அப்புறம் கண்ணு கலங்கி போச்சு எனக்கு. சாரி சார். அப்ப கடைசி காலத்துல நடக்க முடியாத காலத்துல நான் தான் கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்து வாங்க ஓட்டு போடுறதுலாம். கவுன்சில்ல ஓட்டு 2 வருஷத்துக்கு ஒரு ப்ரொடியூசர்ஸ் எலெக்ஷன் நடக்கும். தலைவர், செயலாளர் பொருளாருக்கு. நானே அவர கூட்டு வந்து விட்டு வந்தேன். அத மறக்க முடியாது பாஸ்கர் சார. நம்ம யாரு எதிரின்னு நெனச்சோமோ அவங்க தான் காப்பாத்துனாங்க. அத புரியுது. சொல்லுவேன் நானு. பாலாஜி கிட்ட. "பாலாஜி உங்க அப்பா தான் எதிரின்னு நெனச்சேன் பாலாஜி." சரி சந்தோஷம். அது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் அந்த படம் எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார். வந்து உங்களோட அழகான நினைவுகள், ஏவிஎம் சரவணன் சாரோட பத்தி எல்லாத்தையுமே வந்து அழகாக எங்களுக்காக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. திருப்பவும் பார்க்கலாம். நன்றிம்மா. நன்றி. வணக்கம்.